அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சூர்யா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தவர். ஆனால் சமீப காலமாக தொடர் தோல்வி படங்கள், அவருடைய ரசிகர்களே ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவ் இல்லாமல் இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. சூர்யாவோட தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் சூர்யாவை அனுமானித்தவரை அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் தன்னை குறித்து நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு மிகையான எண்ணம். அதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கமல்ஹாசன் மாதிரி நல்ல நல்ல கேரக்டரில் நடித்து ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வர வேண்டிய ஒரு நடிகர். ஆனால் அவர்கிட்ட திடீர்னு ஏற்பட்ட எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அஜித்துக்கு நிகரான நடிகர், நாம் ஒரு விஜய்க்கு நிகரான நடிகருங்கிறது அவருடைய மண்டையில் ஏறிடுச்சு. ஸோ அந்த எண்ணம் தான் அவரை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கே காரணமாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ அவர் சூர்யாவாக இருக்கும் பட்சம் தனக்கு எது சரியான கதை, தனக்கு எது சரியான கதாபாத்திரம் அப்படிங்கிறத ஈஸியாக செலக்ட் பண்ணியிருக்க முடியும். அப்படித்தான் கடந்த காலங்களில் பல படங்களில் நடித்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மாதிரி அஜித் மாதிரி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தேர்வு பண்ணுற கதைகள் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அது இவருக்கு சூட் ஆகாது. இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு பக்கம் எப்பயுமே நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக நண்பர்கள் தான் இருக்க முடியும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி அஜித் எப்படி எல்லார்கிட்டேருந்து ஒதுங்கி ஒரு தீவு மாதிரி போனார், அதனால அவர் அவ்வளோ பெரிய ஆளானார். விஜயும் பார்த்தீங்கன்னா எல்லாரிடமிருந்து விலகி ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கார், அதனால அவர் அந்த இடத்துக்கு போனாருலாம் இவர் நினச்சிக்கிட்டு இவரும் தன்னுடைய நண்பர்கள் வட்டத்தை ரொம்ப கம்மி பண்ணிட்டார். அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற ஆட்களை நீங்கள் ஒரு கைவிரலில் அடைக்கிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் சுருக்கிக்கிட்டார் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தையே. ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருக்கும்போது நாம் செய்கிற தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு இப்போ அடப்பட்டு போச்சு. இதெல்லாம் தான் இவருடைய பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம என்ன மாதிரி படங்களை தேர்வு பண்ணுறது, இப்படி போகலாமா அப்படி போகலாமா. இப்போ உதாரணத்துக்கு கங்குவான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு படத்தில் நடிப்பதை ஒரு நல்ல நண்பர்கள், நல்ல வெல்விஷர்ஸ் அவர் பக்கத்தில் இருந்தால் அதை அனுமதிச்சிருப்பாங்களா? நிச்சயமாக அதில் உள்ள பிரச்சனைகளை அவர்கிட்ட சுட்டி காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவருக்கு ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். இன்னொன்று நீங்கள் பேசுகிறப்ப ஒரு விஷயத்தை தொட்டு பேசுனீங்க சார். அவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்றதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தன்னோட சேட்ஸை மாற்றிக்க விரும்பினார். அவர் ஜெய்பீம் படம் நடிச்சதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு கரை இருந்துச்சு. ஓகே, இவர் இதுமாரி இப்படி தான் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் அதுலேருந்து தன்னை விடுபட்டு கொள்ளணும் அப்படின்னு சூர்யா நினைக்கிறாரா? இல்லை, அது தவறான படம் கிடையாது. அதிலிருந்து விடுபடணும்னு இவர் ஏன் நினைக்கணும்? அது ஒரு முக்கியமான ஒரு படம். சொல்ல போனால் சூர்யாவின் திரை வாழ்க்கையில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஜெய்பீம்ங்கிறது ஒரு முக்கியமான படம். அதனால் அது நடித்தது ஏதோ ஒரு பாவம் மாதிரி, அந்த பாவத்தை தொடச்சி போடணுங்கிற மாதிரி அவர் நினைக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவர்கள் போல் ஒரு மாஸ் ஹீரோவாகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதில் தான் இந்த பெரிய சிக்கல்லாம். இன்னொரு விமர்சனம் என்னன்னா, சூர்யா படம் வெளியாகிறப்பவே அதை டீஃபேம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இறங்குது. குறிப்பாக ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள், பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த வேலைகளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மைதானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு பக்கம் இந்த இந்துத்துவ சக்திகள், இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஆட்கள், இன்னொரு பக்கம் வன்னியர்கள். இந்த ஜெய்பீம் படம் வந்ததற்கு பிறகு சூர்யாவை பார்த்தீங்கன்னா அந்த வன்னிய இனத்தினுடைய எதிரியாக அவங்க பார்க்குறாங்க. அந்த அக்னி சட்டி அந்த படத்தினுடைய ஒரு காட்சியில் இடம்பெற்றது. அதை தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி என்ன பண்ணாருன்னா, இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரிலாம் அவர் வந்தார். அதை இவர் நிராகரிச்சிட்டாரு. அதிலிருந்தே வன்னியர்களுக்கு சூர்யா மேலே ஒரு தீராத வெறுப்பு. இன்னும் சொல்லப்போனால் சூர்யா படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 15-20 நாள், ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த ஒரு நெகட்டிவான பிரச்சாரத்தை அவங்க தொடங்கிடுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது போன்ற சமூக ஊடகங்களில் பல தாக்குதல்கள் நடந்தாலும் நாம் நடிக்கிற படத்தினுடைய கண்டென்ட் சரியாக இருக்கும் பட்சம் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, இவர் ஒரு பக்கம் கங்குவா மாதிரி படத்தில் நடிக்க, இன்னொரு பக்கம் இவர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பிரச்சாரம் செய்ய, ரெண்டும் சிங்க் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஒரு சரியான படத்தில் நடித்தால் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஆர்ஜே பாலாஜியோட ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படமும் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறப்ப தெரியுது. ஆர்ஜே பாலாஜி இன்ன வரைக்கும் அப்படி ஒரு சப்ஜெக்ட் கதைக்களத்தை தொட்டதில்லை. அவர் ஒரு ஃபேமிலி ஓரியன்டான படம் தான் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ ஒரு ஆக்ஷன் படத்தை ஆர்ஜே பாலாஜி சிறப்பாக பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கை சூர்யாவுக்கு எப்படி சார் வந்து? அதுதான் எங்களுக்கே மிகப்பெரிய வியப்பு. என்ன சொல்லப்போனால்,
ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை வந்து விஜய் கிட்ட சொல்லி விஜய் வந்து நிராகரித்த ஒரு கதை இது. ஏன்னா எப்பயுமே ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோ கிட்ட சொல்லப்பட்ட கதையை வந்து அவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா என்ன, அவர் வந்து நடிக்க ஒத்துக்கொண்ட பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து ஷூட்டிங் நடக்காமல் போன கதையை வேணால் இன்னொரு ஹீரோ ஒத்துக்குவாங்க. ஒரு ஹீரோ நிராகரித்த கதையை வந்து ஒத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கேயெல்லாம் பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இவர் அதை ஒத்துக்கிட்டதுக்கான பின்னணி என்னான்னு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம நடிக்கிறதெல்லாம் அந்த ஜெய்பி மாதிரியான படங்களாக இருக்குது, ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே இயக்கிய இந்த மூக்குத்தி அம்மன்கிற ஒரு படம் வந்து வணிக ரீதியில் ஒரு பெரிய வெற்றி. இன்னும் சொல்லப்போனால் இதுவும் கூட கிட்டத்தட்ட மூக்குத்தி அம்மனுடைய கதை தான். மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட கதை தான் இந்த கருப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெண் கடவுளுங்கிறத இது ஆண் கடவுளாக இதில் மாற்றிட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெரிய, இன்னும் சொல்லப்போ இன்னும் ஒரு உண்மையை கூட நம்ம சொல்ல முடியும். மூக்குத்தி அம்மன் 2 இவர் பண்ணாலே அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, சுந்தர் சியை அழைத்து மூக்குத்தி அம்மன் 2 படத்தை வந்து ஐஸ்வர்யா கணேஷ் பண்ண வச்சு இப்போ நயன்தாரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னா 2000 வருடங்களுக்கு முன்பு அம்மனாக இருந்தவங்க வந்து 2000 வருடங்கள் கழித்து ஒரு போலீஸ் அதிகாரி அவதாரத்தில் நிகழ்காலத்தில் வாழ்கிறதா கதை. இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு காவல் தெய்வமாக இருந்த கருப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலாக வந்து சமகாலத்தில் வாழ்கிறதா இவர் மாற்றி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே கதை தான் அது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு ஃபீமேலுக்காக எழுதப்பட்ட கதையை சூர்யாவுக்காக அது ஒரு மேல் வெர்ஷனாக அதை மாற்றிருக்காங்க.